ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் சட்ட திருத்தம் கோரி ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்தல். உறுப்பினர் ராணிப்பேட்டை நினைக்கிறேன் அந்த அம்மா வீட்டுக்கு வருத்தி எடுக்குது ஆகும். இந்த பக்கத்துலையும் பார்த்தா அது பேசுறதுலயும் தப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. தாம்பரம் அருகே முடிச்சூரில் நடைபெற்ற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. முதல் கட்டமாக அவருடைய போராட்ட காலங்களை அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும். அந்த போராட்டங்களை அந்த பீரியட வரைமுறைப்படுத்த வேண்டும் சொல்றோம். நம்ம மேல பல வெறுப்புகள் இருந்தாலும் பல பேர் அதை சொல்லலாம். சங்க தலைவர் கு தியாகராஜன் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்கு வழங்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். சகோதர சகோதரிகள், பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஜாக்டோ சார்பா முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் பேசும்போது கடைசியா நான் சந்திச்சு பேசியிருந்தேன். ஜோசப் விஜய் அவர்களை சந்திச்சு 15,000 பணியிடங்கள் பள்ளிக்கல்வித்துறை நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 12,000 13,000 பார்ட் டைம் டீச்சருக்காங்க. பாவம் வேதனையோட அவங்களை நீங்க பணி நிரந்தரம் செய்துட்டு தான் அடுத்த கட்டமா போனது நேரடியா முதலமைச்சர்கிட்ட அதை வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தாங்கி பிடித்து வெற்றி பெற முடியவில்லை நம்ம வேதனையோட இருக்கிற ஒரு விஷயம். கடைசியில் அதையும் 128 தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பாவம் சொல்லி மைண்ட்ல மனப்பாடமாயிடுச்சு. அவங்கள கூட கடைசி நேரத்தில் பண்ண முடியல. அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துதல், அரசு பள்ளிகளில் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அரசிடம் முன்வைத்தார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை வரதராஜபுரத்திலே நடைபெற்றது. இதிலே மாநில மாவட்ட நிர்வாகிகள், மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசின் முன்பாக, பள்ளி கல்வித்துறையின் முன்பாக நாங்கள் வைக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்களாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள், முதலாவது கோரிக்கை, இன்று ஆசிரியருடைய பணி பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கிற அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை. இதிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். அதோடு கூட உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டத்தையும் இன்னும் வேகப்படுத்தி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு விலக்கை பெற வேண்டும். பாராளுமன்றத்திலே கட்டாய கல்வி சட்டம் என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்ற ஒரு சட்ட திருத்தம். அதே ஆணையை தான் 2வது வாய்ப்பா உச்ச நீதிமன்றத்திலையும் நீதி போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு பெற வேண்டும் என்ற இந்த கோரிக்கை. இதற்கு இடையில தான் நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக தான் அந்த தகுதி தேர்வு பணியில் இருப்பவர்களுக்கான தேர்வு எழுதணும். அதுலேயும் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான தேர்வுகளாக இருந்து ஆசிரியர்கள் மிகப்பெரிய புலம்ப ஆரம்பிச்சாங்க. பணியில் இருக்கவங்க எழுதுறதுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பணியில் இருக்கிறவர்கள் இது மாதிரி கடுமையான தேர்வுகள் நடத்தும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாரும் விடுமுறை எடுத்து பல மாதங்கள் லீவ் போட்டு படிக்கிற சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ ஒரே நேரத்தில் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. வெளியில காம்படிட்டருக்கு எழுதுறவங்க வேற, ஆசிரியர் பணியில் எழுதுறவங்க, மாணவர் நலனும் பாதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் அந்த தகுதி தேர்வு என்பது பணியில் இருப்பவர்களுக்கு எளிமையாக தான் இருக்கணும். அப்போ மதிப்பெண்ணையும் எளிமையாக தான் வைக்கணும். அப்போ
அப்ப மூன்றாவது வாய்ப்பா நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த 2 விஷயம் தாமதமானா அதுக்கு நடுவுல இப்ப ஏற்கனவே எழுதியிருக்கோம். அந்த தேர்வோட முடிவுகளை வெளியிடுறதுக்கு முன்பாக மேற்கு வங்க அரசு முடிவெடுத்திருக்கிற அடிப்படையில அதே போல பின்பற்றி தகுதி தேர்வு எடுக்கிற மதிப்பெண்ணோட சேர்த்து அவங்களோட பணி அனுபவத்திற்கு மதிப்பெண்ணை கொடுத்து, அவருடைய கல்வி தகுதிக்கு மதிப்பெண்ணை கொடுத்து, அத்தனை பேரையும் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்த பிறகுதான் நடந்து முடிந்த தகுதி தேர்வுடைய தேர்ச்சியை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் முதல் தீர்மானமாக நிறைவேற்றுகிறது. அடுத்த கட்டமாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வந்த கோரிக்கை, கடந்த ஆட்சியிலே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த கோரிக்கை, மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு கடந்த ஆட்சியிலே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்குரிய அந்த செயல்முறைகளை அந்த ப்ரொசீடிங் வெளியிடாத வந்த காரணத்தின் காரணமாக அதை அமல்படுத்துவதிலே சில சுணக்கம் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அந்த வெள்ளை அறிக்கையிலே டாக்ஸ் திட்டத்தை அமல்படுத்தியதால் கூடுதலாக ஒரு 5000 கோடி செலவாகும் என்ற ஒரு வெள்ளை அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. எங்க பணத்திலே எங்களுக்கு ஓய்வூதியத்தை தருகிறார்கள் என்று சொன்னவர்கள் அன்று யோசித்து பார்த்தார்கள். 5000 கோடி கூடுதல் செலவு என்பது அரசுடைய கூடுதல் செலவு என்று உணர்ந்தார்கள். அப்ப எல்லாரும் டாப்ஸையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுல ஒரு இடைக்கால நிவாரணமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுல சரண்டரை பத்தி பேசல, கம்யூட்டேஷனை பத்தி பேசல, நேரம் தேவைப்படும் போது கேட்டிருக்காங்க. குறிப்பா 1/1/2026 முன்னாடி பணியில் சேர்ந்த கருணை தொகையை பத்தி பேசல. அவங்கதான் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த கட்சியும் இந்த தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டம் சார்ந்து வாக்கு தரல. ஆனா தாவேக அரசு மாண்பு முதலமைச்சர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அவருக்கு நேரத்தை வழங்குகிறோம். அதுக்கிடையில முந்தைய முதல்வர் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அந்த டாப்ஸ் திட்டத்தை, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை, அது அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்பாக அதுவரை அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று 2வது தீர்மானமா நாங்க இந்த கூட்டத்தில் நிறைவேற்றிருக்கிறோம். 3வதாக இந்த 7.5% ஒதுக்கீடு மருத்துவ மற்றும் பொறியியலுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டை 10% உயர்த்த வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார்கள், பணி நிரந்தரம் செய்வார்கள் என்று. அவர்களை பணி நிரந்தரம் செய்யல. ஒரு தனித்தனியா அவர் பிரிச்சு பார்க்காம தேர்தல் அறிக்கையில் அருமையா சொல்லிட்டாரு. 5 ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினா எத்தனை பேரையும் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அதை விரைவில் செய்வார்கள். அதுல முக்கியமா பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 128 தொழிற்கல்வி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் சேர்த்து 5 ஆண்டுகள் முடித்தவர்கள் அத்தனை வரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அப்போதுதான் சிறந்த நிர்வாகத்தை அரசு அமைக்க முடியும் என்ற அடிப்படையிலே அதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அடுத்த கட்டமாக கடந்த காலத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து கிட்டத்தட்ட 27 நாட்கள் அவங்க போராடினாங்க. எவ்வளவு முயன்றும் கூட கடைசி நேரத்தில் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை. அவருடைய மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை ரத்து செய்யவில்லை. இன்னி வரை இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிட்டு முதல் கட்டமாக இந்த 27 நாள் அவங்க மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து பண்ணதோடு மட்டுமல்லாமல் இந்த போராட்ட காலங்களை பணி வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு ஆசிரியர் அரசூழியர்களை பெரிதும் மதிக்கிற அரசாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாணவர் நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சத்துணவு திட்டத்தை 12ஆம் வகுப்பு வரை நாங்கள் நீடிக்கணும்னு இந்த செயற்குழு தீர்மானம் மாண்பு முதலமைச்சருக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த சைக்கிள் கொடுக்குற அந்த திட்டம் கூட 12வது முடிவில் தான் தராங்கன்னு ஒரு செயல்பாடு இருக்கு. இது 11ஆம் வகுப்புலேருந்து அந்த மாணவர்களுக்கு வழங்கினா அது மிகப்பெரிய பயனாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் 2004, 2006 தொகுப்பூதியத்தில் கிட்டத்தட்ட 53,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவருடைய தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம்.
அந்த கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு விஷயம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த ப்ரொமோஷன் 5 ஆண்டுகளாக நடக்கல. அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடக்காமல் இருக்கு. விரைவாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மூதுரிமை அடிப்படையில் தான் எந்த நீதிமன்ற வழக்கு இருந்தாலும் அது பள்ளிக்கல்வித்துறை அதை பார்க்கணும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது போல மூதுரிமை அடிப்படையில் பதவி உயர்வை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கூடவே ஒரு முக்கியமான தீர்மானம் காலையில் நாங்கள் முதல்ல அதுதான் நிறைவேற்றினோம். எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு கழிப்பிட வசதிகளை கடந்த கால ஆட்சியிலே ஏற்படுத்திட்டு சென்றிருக்கிறார்கள். பல பள்ளிகளில் அந்த வசதிகள் இருக்கும். ஆனால் அது தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நிரந்தரமாக பணியமர்த்தப்படுறதில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தலைமை ஆசிரியரை வெளுத்து வாங்குறாங்க. என்ன தலைமை ஆசிரியர் என்ன பண்ண முடியும்? அவங்க பாத்ரூம் போய் கிளீன் பண்ண முடியுமா? அப்போ தூய்மை பணியாளர்கள் நிச்சயமா போடணும். இந்த காலத்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிற ஒத்த குழந்தை 2 குழந்தை தான் இப்போ எல்லாமே. இந்த குழந்தைகள் எல்லாம் அரசு பள்ளியில் அந்த டாய்லெட்லாம் கிளீனாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. மாற்று கருத்து இல்லை. சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்பார்ப்பும் நல்ல விஷயம்தான். ஆசிரியரோட நிலைப்பாடும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கட்டட கழிப்பிட வசதி இருக்கு. அதை தூய்மையாக வைத்திருக்கு நிரந்தர தூய்மை பணியாளர்களை இந்த அரசு நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றி வேண்டுகோள் வைக்கிறோம். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற.